நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஹச்சப்பில் ஒரு சினைமாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. போடியில் மொட்டை டைப்பு மாடு வந்து 2ஆம் எத்து மாடுங்க. நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு, ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறன் விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் பாங்க. நல்லா கருங்காமில் அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. அரை மடி தான் வச்சுருக்கு. இன்னும் நல்லா மடி எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் 10 நாள் டைம் இருக்குதுங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. நான் 10 நாள் டைம் இருக்குங்க. நல்ல மொட்டையில் வேறு லெவல் குவாலிட்டி மாடு வந்து 2ஆம் ஈத்துன்னு சொல்லியிருக்காங்க. தலைப்பேர்லேயே 14 லிட்டரு கறவை கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்தில் ஒரு 2 லிட்டரு சேர்த்து ஒரு 16 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படியே மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்க பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுங்க. மாட்டை வந்து நேரில் பாருங்க, பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க. நல்ல மடிசெட்டோடு இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சம் இல்லாத மாடு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நல்ல தெளிவாக இருக்குது மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டலாம். நல்லா பின்கணத்தில் மாடு நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. 2ஆம் ஈத்து மாடு தாங்க. மாடு 2ஆம் ஈத்து ஒரு 16 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கும். இப்போ இருக்க மடியோட இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் மாட்டை சென்ட் பண்ணி அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.